வாசிப்போம்னு வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பிச்சோம். நீ என்ன வாசிக்கிற, நான் என்ன வாசிக்கிறேன்னு சொல்லுவோம், என்ன சரி அப்படியே வாசிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது ஆகஸ்ட் 15, 2017. 2 பேரா ஆரம்பிச்சது இப்ப 90,000 பேரா வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாசிக்கிறத சொல்ல ஆரம்பிச்சு, அதுக்கு பதிவு எழுத ஆரம்பிச்சு, ஜெயிச்சுக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு பரிசு கொடுக்க ஆரம்பிச்சு அப்படி வளர்ந்ததுதான் இந்த குரூப். இதுக்கு நடுவில் வாசிப்பு சுற்றுலா இருக்கு, சீக்ரெட் சண்டா இருக்கு, பர்த்டே சண்டா இருக்கு. இந்த வாசிப்பு போட்டிகள் மட்டும் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்ப எல்லாம் வாசிப்பு நடை ஒண்ணு இருக்கு, அது அதிகம் நாங்க பண்றது இல்லை, வெளியே சொல்றது இல்லை. அதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஒரு குரூப்புக்குள்ள நிறைய பல குரூப்ஸ் மூலமா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற வாசிப்பு நேசிப்போம் ஆண்டு சந்திப்பு. எதிர்பார்த்ததை விட அதிக நண்பர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க இருந்து நேரம் எல்லாரும் புத்தக கண்காட்சிக்கு தான் போவோம். இந்த வருடம் ஃபுல்லா வாசிக்க வேண்டிய புத்தகங்களை வாங்கிட்டு எல்லாரும் இந்த வருடம் வாசிப்பு ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம். வருடம் வழக்கம் போல 3 போட்டிகள் நடக்கும். 1 வாசிப்பு மாரத்தான், ஆண்டு முழுவதும் வாசிக்கிறது. குறைந்தபட்சம் எண்ணிக்கை 30 புத்தகங்கள், 3000 பக்கங்கள். அடுத்து நடுவில் மார்ச் மாசம் 30 நாள் வாசிப்பு போட்டி துவங்கும். 30 நாளும் வாசிக்கிறவங்களுக்கு அதுல பரிசு உண்டு. அடுத்து ஆண்டு விழா வாசிப்பு போட்டி ஆகஸ்ட் 15 இருந்து நவம்பர் 3 வரைக்கும் நடக்கும். 12 வாரம், 12 வாரத்துக்கு 24 தலைப்பு கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் அந்த தலைப்புல பதிவிட்டா பரிசு, சிறந்த பதிவுகளுக்கு பரிசு. அந்த 12 வாரமுமே கிட்டத்தட்ட ஒரு 25 தலைப்புகள்ல வாசிப்போம். இது எல்லாமே மாரத்தான் போட்டியில் அடங்கும். மாரத்தான் போட்டி முடிச்சவங்களுக்கு இந்த வருடம் நடக்கிற சந்திப்புல பரிசு. இறைவனுக்கு. எனது பெயர் ராஜா அலசன். 2022 நினைக்கிறேன். நான் புக் ஃபேருக்கு ராகவனை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த ஒரு வெளி பந்தல்ல வந்து அவர் வாசகர் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல வந்து இது மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வாசிப்பை நேசிப்போம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் அறிந்தது. நான் ராகவன்ட்டே கேட்டேன், என்ன சார் இருந்தது? இல்லை, கவியர் ரத்னாவேல்னு ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, புக்கர் பத்தி நிறைய மதிப்புரைகள், நீங்க சேரலையா அப்படின்னு கேட்டாரு. அதோட அப்ப நண்பர் அமித் சிராஜிதன் அங்கே இருந்தாரு. அவரையும் பார்த்து பேசிட்டு அந்த குழுமத்துல நான் வந்து 22 தான் சேர்ந்தேன். 22 சேர்ந்து எனக்கு வந்து என்னோட தகப்பனார் மூலமா வாசிக்கிற பழக்கம் வந்திருந்தாலும் மதிப்புரை எழுதுற அளவுக்குலாம் பெரிய ஒரு தேர்ச்சி இல்லை. படிச்சுட்டு வைரமுத்து சொல்றது மாதிரி காட்டில் காயும் நிலா மாதிரி நானே அதை உணர்ந்துட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். 23 விழா வந்து இதுல நடத்துனீங்க, ஸ்ரீநகர் டக்கர் பாவல் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விழாவுக்கு பார்வையாளர் நான் வந்திருந்தேன். அது இந்த மாதிரி நிறைய பேர் பரிசு வாங்கினாங்க. அது ஒரு நம்மளும் படிச்சு எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு 23 நான் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 20 புக்கு தான் எழுதியிருப்பேன், அதை முடிக்க முடியல. ஏன்னா ஸ்கிரீன் டைமிங் அதிகமாக இருக்கு. மொபைல், டிவி இப்படியே பார்க்கறதுனால நம்மளால வந்து புக் டைமிங் ரொம்ப குறைஞ்சிருந்த காலகட்டம் அது. அப்போ 23 முடிச்சுட்டு 24 ஜனவரியில வந்து இதுல வச்சிருந்தாங்க, நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல. கதிரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பரிசீலிப்பு விழாவில் பார்த்து எல்லாரோட பேசும்போது அங்க கிடைச்ச உத்வேகத்துல வந்து 24 வந்து குறைந்தபட்சத்தையாவது முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 35 புத்தகங்களை எழுதி வாசிச்சு அதை எழுதக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைச்சிச்சு. அதுக்கு வந்து அட்மின் கொடுத்த அந்த உற்சாகம் தான் காரணம். இந்த பரிசு தான் அவர் சொன்ன மாதிரி இது 100 ரூபாய் ஷீல்டு தான். இது நம்ம எவ்வளவு ஆனா இங்க வந்து இந்த ஒரு அங்கீகாரம், நம்மளால வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம உணர்ந்தவற்றை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த முடியுது. அதுல எனக்கு முதல்ல பின்னூட்டம் விடுறவர் நம்ம ரசல் தலைவர் தான். உடனடியா போட்டுட்டு நல்லா இருக்கு நண்பரே, சூப்பரா எழுதிருக்கீங்க, இது நல்ல பாயிண்ட், அது நல்ல பாயிண்ட்ன்றது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஐடி வாங்குறதுக்கு எல்லாம் எழுதுங்க, வாசிக்க ஆரம்பிக்க கொடுக்குறோம். நாங்க ஓட்டப்பந்தயத்துக்கு இன்னும் ட்ரிக்கர் துப்பாக்கி சுடவே இல்லை, அதுக்குள்ள 50/3 50/4 எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க போட்டு. என்னடா திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடி பிடிச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தேக்க சொல்லுது. சரி, நம்மளும் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு கருணாமூர்த்தி சார் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார போனாரு. நான் அவரை கை கொடுத்து, ஐயா என் பக்கத்துல உட்காருங்க, ஏதோ உங்களை பார்த்து ஒரு 300 அவர்கிட்ட சைபராக எழுப்போம், கொஞ்சம் பக்கத்துல உட்காருங்கன்னு அவருடைய அனுபவத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் பெங்களூர்ல இருந்து நம்ம ஜெய்ரிகி பதிப்பகத்தினுடைய நண்பர் வந்திருக்காரு, சாய் ரமணான்னு. அவர் வந்து ஒரு வாசகராக இருந்து சில புத்தகங்களுக்காக வந்து பதிப்பாளராக மாறினவர். நமக்கு குழுமத்துல உறுப்பினராக இருக்காரு. என்னுடைய அழைப்பு நேற்று அவரை பார்த்து நான் போன்ல சொல்லி நாளைக்கு வாங்க இது வந்திருக்கிறாரு. இப்போ அப்போ அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப புதிய பெங்களூர் ரவிச்சந்திரன் புத்தகங்களை பதிப்பிச்சிருக்கிறாரு. நம்ம சொல்ற புத்தகங்கள் அதை பத்தின இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குழுமத்துல இருந்தே மறக்கப்பட்ட புத்தகங்கள் அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு விட்டல் ராவுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய இதை பத்தி யாவரும் பப்ளிஷர்ஸ்ல கிடைக்குது. குறிப்பா RP ராஜநாயகம் அவர்களுடைய புத்தகங்கள் அதெல்லாம் வந்து பல வருடங்களா பதிப்பே காணாம இருந்த புத்தகங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படின்னா நம்ம குழுமத்துல கிடைக்கிற அந்த ஃபீட்பேக் தான் காரணம். ஸோ நம்ம குழுமம் வந்து பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கு. என்னுடைய உரை இவ்வளவு நேரம் செய்யப்படுத்த உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.
வணக்கம், என்னோட பேர் சங்கர். என்னோட ஃபேஸ்புக் ஐடி சங்கர் டிஏபி. முகநூல் நண்பர்கள் மூலமாக நான் இந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவில் சேர்ந்தேன். இப்போ எனக்கு இது 4வது வருடம். 4 வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய வாசிப்பு பழக்கம், அதையும் தாண்டி எனக்கு நிறைய நண்பர்கள், இது 2 தான் இந்த குழுவை சேர்ந்ததுக்கப்புறம் கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாசிப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு புனைவு மட்டும் இல்லாமல் எல்லா தலைப்புகளையும் வாசிக்கிறதுக்கு எனக்கு இந்த குழு வந்து ரொம்பவே வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வாசிப்பு சுற்றுலா, வாசிப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்றாங்க. அந்த குழு எல்லாத்துலயுமே நானும் வந்து ஒரு பங்கா இருக்கிறேன். இது வந்து வாசிக்கிறதுக்கு போட்டி வச்சு அதுக்கு புத்தக பரிசு அவார்டு எல்லாம் கொடுத்து இன்னும் மேலும் மேலும் வாசிக்க வைக்கிறதுக்கு இந்த வாசிப்பை நேசிக்கும் குழுக்கு மேலும் மேலும் நன்றிகள். இந்த குழுவில் சேரும்போது கிட்டத்தட்ட கோவிட்ல வீட்டில் இருந்த நேரம், அந்த நேரங்களில் ஃபேஸ்புக்கில் சும்மா என்ன செய்யலாம் அப்படின்னு தேடும்போது இந்த ஒரு குரூப் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு வாசிப்புங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான பிரியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1வது 2வது படிக்கும் போதே நான் காமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால இப்படி ஒரு குரூப் இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியம் எனக்கு அந்த நேரத்தில். ஸோ அதில் சேர்ந்தேன். ஒரு 3 மாதம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விஷயங்களை நம்ம பேச முடியும். ஏன்னா வாசிப்புங்கிறது குறைஞ்சதுக்கு காரணமே நாம நிறைய அதை பத்தி பேசாம போயிட்டோங்கிறது தான். ஸோ இது ஒரு வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த குழு. அதனால அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் போட்டியில கலந்துப்பேன். கடந்த 2 வருஷமா படிப்புங்கிறது கொஞ்சம் குறைவாயிடுச்சு, வியாபார நிமித்தங்கள் வேலைகளா இருந்ததுனால. மறுபடியும் இந்த வருஷம் இன்ஷால்லா ஒரு 50 புக்காவது படிக்கணும்னு ஒரு எல்லையை வச்சிருக்கேன். அதை கண்டிப்பா முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். இது வரைக்கும் பக்கங்கள் வயசுல படிச்சிருந்தது என்ன அளவோ அதை புக்கா 30 புக்கு கண்டிப்பா படிக்கணும். ஸோ இந்த வருஷம் 50 படிக்கணும்னு நினைச்சிருக்கேன். பாப்போம் இன்ஷால்லா எப்படி பண்றது. நான் 4th பிரைஸ் வாங்கியிருக்கேன். நான் இங்கிலீஷும் தமிழும் வாசிப்பேன். நான் 30 புக்ஸ் கண்டினியூஸா வாசித்தேன். நான் தான் மணிமாறன். நான் வந்து 1st ஸ்டாண்டர்ட் ஜி செக்ஷன் படிக்கிறேன். நான் வந்து 30 புக்ஸ் கண்டினியூஸா படிச்சேன். அடுத்தது நான் வந்து இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து படிப்பேன். அதனால தான் நான் 4th பிரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆரியன் ஸ்கூல் படிக்கிறேன். இந்த வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழாக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப அரிதா இருக்கிற ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கணும், புத்தகத்தை பற்றி பேசணும், புத்தகங்களை பற்றி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் அதற்கான முயற்சியும் ஊக்குவிக்கிற ஒரு இந்த குழு வந்து உண்மையிலேயே ஒரு அரிதான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இளைஞர்கள் வந்து அதிகமாக இந்த குழுவில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க, இளைஞர்கள் படிக்கிறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது, வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களுடைய நோக்கங்களும் அவங்களுடைய செயல்களும் வேற மாதிரி இருக்குங்கிற சூழ்நிலையில புத்தகங்களை தேடி வாசித்து அரிதான புத்தகங்களை கண்டுபிடிச்சு பல பேருக்கு அதை பற்றி சொல்றது, படிக்க ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது நல்ல செயல். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பும் பழக்கத்தை ஊக்குவிப்போம். வணக்கம், நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். இந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். இங்கே இதில் இருக்க ஒவ்வொரு நிகழ்வுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் தோப்பா குழு, அந்த குழுல இருந்து தான் அறிமுகமானேன். இங்கே இருக்க ஒவ்வொருமே வந்து ரொம்ப குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி ஆகிட்டோம். எல்லாரும் நிறைய எழுதணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது இந்த குரூப்போட மோட்டிவ். அதுதான் எல்லாரும் கரெக்டாக போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ நல்லா இருக்கு. ஒவ்வொரு வருஷமே குரூப்போட இந்த இணைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் குழுவோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வணக்கம், நான் வாசிப்பை நேசிப்போம் குழுமத்துல 5 வருஷமா இருக்கேன். என் பேர் மித்ரா. நாங்க தொடர்ந்து புத்தகங்களை படிச்சு அதுக்கு ரிவ்யூ எழுதிட்டு வரோம். இதனால எங்களோட வாசிப்பு திறன் மென்மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன். நான் பாடம் எடுக்கிறப்ப கூட நான் படிச்ச கதைகள் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதனால அடுத்த ஜெனரேஷனையும் வாசிப்புக்கு தூண்டுறதுக்கு இது வந்து பேருதவியா இருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயம் நான் புத்தகங்கள் படிக்கிறது. இந்த குழுமத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து மிகப்பெரிய உதவி ஆயிடுச்சு. நான் தொடர்ந்து என்னோட பேரார்வத்துல புத்தகங்களை படிச்சு அதுக்கான ரிவ்யூ எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னைக்குமே இந்த குழுமத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க சந்தோஷம். அடுத்து வர ஜெனரேஷன் எல்லாருமே தொடர்ந்து வாசிக்கணும், அதுதான் நாங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுல. தேங்க்யூ. என்னோட பேர் கிருஷ்ணஜயா. நான் இந்த குழுமத்துல வந்து கடந்த 2 வருடங்களாக இயங்கிட்டு இருக்கிறேன்.
இந்த குழுமம் வந்து தான் மட்டும் படிக்கிறது இல்லாம மற்றவங்களையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு குழுவா இருக்கு. இதுல வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். லைக் தனித்தனி குழுக்களா இருக்கிறோம். வெண்முரசு இருக்கு, சிறுகதையாடல் இருக்கு, தோப்பா நிகழ்ச்சி இருக்கு. தோப்பாய சொன்னது போல மனிதர்கள் வந்து கூட்டாக வாழ்கின்ற ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து எங்க குழுக்கு தான் அது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்து எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து எவ்வளோ பெரிய புத்தகமா இருந்தாலுமே நாங்க வந்து தொடர்ந்து வாசிக்கிறதுனால இந்த குழு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க பதிவு பண்ற அந்த புத்தகம் அனுபவங்களா இருக்கட்டும், வித்தியாசமாகவும் இருக்கும். ரொம்ப எல்லாருமே உண்மையாக இருக்கும். வேற எங்கேயுமே வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்றது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்காது. அந்த வகையில் வாசிப்பை நேசிப்போம் குழு வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்குது. எங்களுடைய புத்தகங்கள் சார்ந்த அறிவை தேடுறதுக்காக இருக்கட்டும், அது தொடர்ந்து படிக்கிறதுக்குமே வந்து இது ரொம்ப பக்கபலமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். நன்றி. வாசிப்பை நேசிப்போம் பற்றி வாசிப்பை நேசிப்போம்ல ஒரு 2018 அந்த ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன். படிக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் ஒரு டைம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அதுல எல்லாருமே படிக்கிற அவங்களுடைய விமர்சனங்களை படிக்கிறது, நிறைய புத்தகங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் அதில் அப்டேட் ஆகி 30 நாள் வாசிப்பு மாரத்தான்லாம் வரும்போது மீம்ஸ் போடுறது, ஃபன் பண்றதுன்னு ஒரு மாதிரி வாசிப்பை வந்து ரொம்ப ஹார்டா அப்படி பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு பண்ணாம ரொம்ப ஜாலியா போட்டி போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு பரிசுகள் கொடுத்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு இயக்கமா இது இருக்குது. எப்பவுமே இது இப்படியே இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் பல படிநிலைகளுக்கு போறதுக்காக வாழ்த்துறேன். நன்றி.